ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போயிட்டுருக்கோம். ரொம்ப நாளாச்சு உங்களை வீடியோவில் சந்திச்சு. கோயம்புத்தூரில் நமக்கு வந்துட்டு ஒரு கிளைண்ட் மீட்டிங் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் ஆர்டர் ரிலேட்டடாக நம்ம பேசுகிறதுக்காக போயிட்டுருக்கோம். வெதர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஜஸ்ட்டு போகிற ரூட்லாம் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா மழை பெஞ்சு பச்சை பசுமையாக இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். பார்த்தீங்களா, ஆப்போசிட்டில் மழை தெரியுது. நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்துட்டு கேட்ரிங் ரிலேட்டடாக நிறைய என்கொயரிஸ் கேட்குறீங்க. ஃபைனலாக ப்ரைஸ் பேக்கேஜ் எல்லாம் கேட்டதுக்கப்புறமேட்டு என்னங்க இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நல்லா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டியான பொருள் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். குவாலிட்டியான பொருள் சீப்பாக கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. குவாலிட்டி கம்ஸ் அட் அ ப்ரைஸ். ஸோ நீங்கள் வந்து என்ன அமௌண்ட்டை வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன மாதிரி சர்வீஸ் நீங்கள் வந்து எடுக்கலாங்கிறத தெளிவாக வந்துட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பட்ஜெட்டில் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு கேட்டரர்கிட்ட பேசுகிறப்போ இல்லை என்ன விஷயமா இருந்தாலும் சரி, இப்போ ஒரு பிஸ்னஸை நீங்கள் அப்ரோச் பண்ணுறப்போ கிளியராக உங்களுடைய ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கண்டிப்பாக அந்த ப்ரைஸ்க்குள்ளார எவ்வளோ ப்ரீமியமாக நல்லா பண்ணி கொடுக்கணுங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்களா இருக்கட்டும், இந்த விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டேஜ் டெக்கரேஷன் ஃபோட்டோகிராஃபிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கூட ஃபுட்டுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். அதுதான் ஏன் புரிய மாட்டேங்குது. நீங்கள் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னு வைங்களேன், ஸ்டேஜ் டெக்கரேஷனோ இல்லை ஃபோட்டோகிராஃபியோ என்றைக்கு பேச மாட்டாங்க. அன்றைக்கி அவங்க கொடுத்த ஃபுட்டு தாங்க செம்மையாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் எப்போவுமே நல்ல குவாலிட்டியான ஃபுட்டுக்கு கொடுங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுடைய ஃபங்க்ஷன் ஒரு மெமரபிளான ஃபங்க்ஷனாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட் மீ. ஒரு 100 மீட்டர் வரைக்கும் மழை பெஞ்சிட்டு வந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு மழையே இல்லை. லைஃப்பில் எல்லாமே வந்துட்டு எது நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும் போலங்க. பார்த்தீங்களா, இப்போ மழையே இல்லை, அந்த பக்கம் மழை. ஸோ கடவுள் யாருக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை யாருனாலையும் தடுத்துடவும் முடியாது. யாருக்கு தடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை யாராலையும் கொடுத்துடவும் முடியாதுங்கிறது தான் ஒரு நிதர்சன உண்மை. இந்த வியூ நல்லா இருக்கு இல்லையா? மழையும் மலை சார்ந்த இடமும். லெஃப்ட் சைடில் போனால் கேரளா, ரைட் சைடில் போனால் தமிழ்நாடு. பார்த்தீங்களா, ஈரோடு, சேலம். லெஃப்ட் சைடு வந்து பாலக்காடு. இந்த ரூட் பார்த்தீங்களா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோவைப்புதூர் டுவர்ட்ஸ் பேரூர் போகிற வழி. நல்லா மரங்கள்லாம் வந்துட்டு நிழலாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் பிக் தேங்க்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க, ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கணேஷ் சிவகாசியிலேருந்து, அப்புறம் குமார், ஜெய், நிறைய பேர் வந்துட்டு தொடர்ந்து வாட்ஸ்அப்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டு வரீங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. குக்கிங் ரிலேட்டடாக நம்ம நிறைய வீடியோஸ் போடுறோம். இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பிஎஸ்சி கேட்ரிங் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த ஃபீல்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக நம்ம இருக்கோம். ஸோ என்னால் முடிஞ்ச வர எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வர வழியில் இந்த இடத்த பார்த்தோன்னா நிப்பாட்டிட்டேன். தண்ணீரை பார்த்தாலே நமக்கு வந்து மனசுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. இப்போ தாமரைப்பூ, அந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மழை. செம்ம க்ளவுடியாக இருக்குது, நல்லா மழை பெய்யும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக கேரளா ரூட்டில் நம்ம வந்துட்டு கோயம்புத்தூர் டுவர்ட்ஸ் அந்த பக்கம் வந்துட்டுருக்கோம். செம்மையாக இருக்குது.
கேட்ரிங்கில் நடந்த ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணுறேன். நம்ம வந்துட்டு ஈவெண்ட் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாமியானம் போட சொல்லியிருந்தோம், தண்ணி ஒழுகாத மாதிரி. சரிங்களா, மழை வராது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்துட்டு நார்மல் பந்தல் போட்டுட்டாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே மழை வர்றதுக்குண்டான அறிகுறியே இல்லை. பட்டு நமக்கு தெரியாது இல்லையா, நம்ம ஒன்று நினச்சோம்னா அது ஒன்று நடக்கும். பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சரியான மழை பெஞ்சதில் பார்த்தீங்கன்னா பந்தலை தாண்டி தண்ணி வந்துருச்சு. நல்ல வேலை அது நைட்டு வந்த மழை, ஸோ அதனால் பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை. வித் காட்ஸ் கிரேஸ் மார்னிங் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆயிடுச்சு. அண்ட் மார்னிங் வந்து அந்தளவுக்கு மழையில் இடையில வந்துட்டு கொஞ்சம் ட்ரெஸ்லிங் இருந்துச்சு. ஆனால் வந்து கண்டினியூஸ் மழை இல்லாதனால நமக்கு சமையல் வந்துட்டு எந்த பாதிப்பும் ஆகலை, நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் பண்ணுறப்போ வந்துட்டு பந்தல் போடுறீங்க அப்படின்னா சமையலுக்கு வந்துட்டு முடிஞ்ச அளவு ஷீட் மாதிரியே போட்டுருங்க, அதுதான் ரொம்ப நல்லது சேஃப்டி வைஸு. ஸோ அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.